ஐயோ ஐயோ சம்மந்தி சம்மந்தி கொடுங்க கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன், கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். பஜ்ஜின்னு கேட்ட உடனே 1 லிட்டர் எண்ணெயை தூக்கி கொடுத்தீங்க. உங்களுக்காக இந்த பைய நான் கோயில் வரைக்கும் தூக்கிட்டு வர மாட்டேனா? அட சம்மந்தி கொடுங்க கொடுங்க. இல்லங்க பரவாயில்ல, அட இருக்கட்டும். கொடுங்க கொடுங்க, பரவாயில்ல கொடுங்க கொடுங்க சம்மந்தி, கொடுங்கங்கறல. இந்த வீட்ல நானும் தின்னையே கதின்னு சும்மா தான் கிடக்குறேன். அதனால என்னையும் உங்களோட கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? கோவிலுக்கு யாரு வேணாலும் போலாம், யாரையும் கேட்க தேவையில்லை. ஆனா வேலையில உங்களுக்கு உதவியா இருக்கணும்னா உங்களை தானே கேட்கணும். இல்லங்க, அங்க ஏற்கனவே ஆளுங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. இல்ல வீட்டுக்குள்ளேயே இருந்து மாப்பிள்ள கிட்ட ஓசி சோறு தண்ட சோறு உதவாக்கறன்னு ஏச்சும் பேச்சும் வாங்குறதுக்கு பதிலா உங்களுக்கு உதவியா இன்னைக்கு ஒரு நாள் நானும் கோயிலுக்கு வரனே சம்பந்தி. ம், சரி வாங்க. சரி. இன்னையோட உன் சமையல் கான்ட்ராக்ட் கத்தம் கத்தம். இதோ வரேன். ஆளுங்க இன்னும் வரல, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இது பெரிய ஆர்டர் வேற. அப்பனே முருகா, ஞான பண்டிதா, இன்னைக்கு இந்த சமையல் எப்படியாச்சும் நடக்கணும். ஒரு கெட்ட காரியத்துக்காக வேண்டேன். முருகன் வேலையாளுங்களை வரவிடாம ஆர்டரை கேன்சல் பண்ணி விடலான்னு பாக்குறானோ என்னமோ. ஹலோ, சொல்லுங்க. ஐயோ, என்ன ஆச்சு? சரி சரி. சம்பந்தி என்னாச்சு? அவங்க எல்லாரும் ஒரு ஷேர் ஆட்டோல வந்திருக்காங்க. வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ஐயோ, யாருக்கும் பெருசா ஒன்னும் அடியெல்லாம் படல, சின்ன சின்ன காயந்தானா. இதுக்கு மேல இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் ஆர்டர் கேன்சல் பண்ண சொல்லிட்டு வந்துடுறேன். அட சம்பந்தி நில்லுங்க. என்ன சம்பந்தி நீங்க? இப்ப என்ன, உங்களுக்கு சமைக்கணும் அவ்வளவுதானே? அதான் நான் கூட இருக்கேனே. வாங்க 2 பேரும் சமைச்சிடுவோம். அது கொஞ்சம் கஷ்டங்க. அட நீங்க சும்மா இருங்க, இப்ப பாருங்க. வாங்க வாங்க சம்பந்தி. இன்னைக்கு சமையலுக்கு ஆள் வரணும்னு முருகன் கிட்ட கேளுங்க. அவன் அனுப்புறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அனுப்பலன்னா என்கிட்ட கேளுங்க. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈச மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினையெல்லாம் தீந்து போகுங்க. அட சத்தியமா சொல்றேன், அது தீராவிட்டால் என்ன கேளுங்க. என்ன சம்பந்தி? முருகன் கிட்ட கேளுங்க சம்பந்தி. ஐயோ கேளுங்கன்னு சொல்றேன்ல. முருகா, இன்னைக்கு இந்த வேலைய நல்லபடியா முடிச்சு தர நீதான் கூட இருந்து உதவி பண்ணணும். நான் சொல்லல, எடுங்க அத, எடுங்க சம்பந்தி. அந்த முருகனே தான் சமையலுக்கு ஆள் அமைச்சிட்டான். எடுங்க எடுங்க எடுங்க. ஹலோ அம்மா, சமையலுக்கு ஆள் கேட்டிருந்தீங்களா? வந்திருக்கோம். எங்க இருக்கீங்க? நீங்க சமைக்கிற இடத்துல தான் இருக்கோம். இதோ வந்துடுறேன். சரிங்க. சம்பந்தி என்ன சம்பந்தி? சமைக்கிறதுக்கு ஆள் வந்திருக்காங்களா? பாத்தீங்களா சம்பந்தி, கும்பிட்ட அடுத்த செகண்டே முருகன் டான்னு ஆள் அனுப்பிட்டான். வேண்டுதல் எல்லாமே டிஜிட்டலுக்கு மாறி இன்ஸ்டன்டா ரிசல்ட் வந்துச்சு பாத்தீங்களா? நீங்க சந்தோஷமா வாங்க, வாங்க சமைப்போம் வாங்க.
அங்க என்னம்மா நடக்குது? சமையல் வேலை நடக்குது. வந்துட்டானா அவன்? ஆ ஆ, பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா அதெல்லாம் பல்ட்டி அடிச்சு வந்துருவான். சமைச்சிட்டு இருக்கான். நான் கொடுத்து அனுப்புனது ஆ, ரெடியா இருக்கு. நாம 2 பேரும் வச்ச குறி கண்டிப்பா தப்பாது. இல்ல மறுபடியும் கேக்குறேன், அதனால உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? சேச்சே, வேற ஏதாச்சும் ஆச்சுன்னா கொலை கேஸ் ஆயிடும். அதான். அப்படி ஆனா மட்டும் என்ன? புருஷனும் பொண்டாட்டியும் தானே உள்ள போவாங்க. போலீஸ் பிடிச்சா அவங்க போவாங்க. ஒருவேளை போலீஸ் நாய் மோப்பம் பிடிச்சா நான் இல்ல போயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. அப்படியே ஏதாவது ஆச்சுன்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்கெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேணாம். அப்போ நீங்களே பாத்துக்கிறீங்களா? ஐயோ, என்ன பாட்டில மாத்தி குடுக்க சொன்னது நீங்க தானே வாக்குமூலம் கொடுக்க போயிடுவேன். அம்மா சும்மா தமாஷ் தமாஷ் பண்ண. உங்க ரியாக்ஷனை பார்த்தேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். இன்னைக்கு உங்களோட கதி அதோ கதிதான். கத்தம் கத்தம். கிழவி ஜகஜால கிளாடியா இருக்கே நீ. இத வச்சுதான் அந்த மொத்த குடும்பத்தையும் அடிச்சு காலி பண்ணணும். அடடே, இன்னைக்கு என்ன நீங்க வந்திருக்கீங்க? சும்மாதான் சார். போட்டி போட்டு ஜெயிச்சீங்க. இரு வர. பொண்டாட்டிக்காக விட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னதும் வந்து நிக்கிறீங்க. உங்கள மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுங்க. என்னங்க பிரசாத் எல்லாம் ரெடியா? ஆ, ஆ. நம்ம மார்க்கண்டேய. ஏய் மாப்ள, மாமா என்னடா இது? மாமனாரும் மருமகனும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் கிண்டிட்டு இருக்கீங்களா? என்ன இவங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? எல்லாம் நல்லாவே தெரியும். தா நிக்கிறான, இவன் என் தங்கச்சி பையன். நான் இவனோட தாய் மாமன். என் பொண்ணதான் இவனுக்கு கட்டி வைக்கலான்னு இருந்தேன். முட்டா பைய. தா இந்த ஆளோட பொண்ணை இட்டுன்னு போய் கட்டிக்கினா அந்த பொண்ணுக்கு இத ஐயோ அவ இருக்கால என் தங்கச்சிய என் மச்சின்ன அல்லாரி அசிங்கப்பட்டு தாலிய கழட்டி எறிஞ்சு சி போங்கடான்னு துப்பிட்டு போயிடுச்சு. அப்பால அந்த பொண்ணு இவனை காரி துப்பிட்டு விரட்டி அடிச்சிருச்சு. சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு இவனை மன்னிச்சு மறுபடியும் என் பொண்ணை கட்டி வைக்கலான்னு இருந்தேன். நியாயப்படி இவனை எல்லாம் ஊட்டாண்டியே விட்டுருக்க கூடாது. இருந்தாலும் என் தங்கச்சிக்காக பண்ண. இந்த பெரிய மனுஷன் இருக்கா பாரு, உருப்படாத பொண்ணை பெத்தவன். நல்லவன் ஆட்டம் கண்ணாலத்துக்கு வர்ற மாதிரி வந்து அத்த நிப்பாட்டி என் மருமவனை அவன் பொண்ணோட வாழ வைக்கிறேன்னு கூட்டிக்கின்னு போயிட்டான். போய் 1 வருஷம் ஆச்சு. யோ, நீ இட்டுன்னு போன என் மருமவனை என்ன செஞ்சு கழட்டின? நியாயமா நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் பொண்ணோட சேர்த்து வச்சிருக்கணும், சந்தோஷமா வாழ வச்சிருக்கணும். செஞ்சியா? இந்த பாருமா, தேவையில்லாம பேசுனீங்க. இங்க பேச வேண்டிய மாற்றே கிடையாது. மாமா வாங்க போலாம். பிளட் பாயில் ஆகி கோவிச்சுன்னு போறாரு. இல்லடா, நான் இன்னும் முடிக்கவே இல்ல. மாமா அவர் இப்படிதான் ஏதாவது பேசுனு இருப்பாரு. நீங்க வாங்க மாமா, நம்ம போலாம். ஏய் மாமா மாமான்னு உருகிறிய, அவன் உனக்கு மாமா? மாமா என்னது மாமா இது? இப்படி கத்துனீங்க எல்லா காக்காவும்? கூட்டத்தில் ஏதாவது ஒரு காக்கா கரண்ட் கம்பியில் சிக்கி இருக்கும். அதான் மற்ற காக்காலாம் கத்திக்கிட்டு இருக்கு.
டேய் என்னடா பாக்குற? அடிப்பட்ட காக்காவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்க போறியா என்ன? மாமா மாமா என்னடா? அங்க பாருங்களேன். ஆமா, காக்கா செத்து கிடக்கு. மாமா அந்த இலை மாமா, என்ன இலை? சமைச்ச பிரசாதத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அத்தை அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இலையில வச்சு காக்காக்கு வைப்பாங்க. அந்த பிரசாதம் மாமா அது. என்னடா சொல்ற? ஆமா மாமா, அது சாப்பிட்டுதான் காக்கா செத்து போய் கிடைக்குது. அப்போ என்ன சார், என்ன பிரச்சனை சார் இங்க? தயவு செஞ்சு அந்த பிரசாதம் சாப்பிட்ட எல்லாரையும் ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லுங்க சார். எதுக்கு சார், அந்த சாப்பாட்டுல பிரச்சனை இருக்கு சார். அத சாப்பிட்ட காக்கா சுருண்டு கீழே விழுந்து கிடக்கு சார். சார் நீங்க சொல்லுங்க சார் அவர்கிட்ட. சார் நீங்க கொஞ்சம் வாங்க சார். சார் என்னன்னு முதல்ல பாருங்க சார். சார் இவர் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு சார். நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க சார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க ஆர்டர் கொடுக்குறீங்க? சண்டக்கோழி புத்தம் புதிய மெகா தொடர் திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணிக்கு உங்கள் ஜீ தமிழில். முதல்ல அந்த ஆள் இங்க இருந்து கூட்டிட்டு போக, கோவத்துல போட்ட கீட்டுற போற. மாமா இந்த பாரு, உனக்கு அவள் தான் லிமிட். டேய் என்னடா கூவுற? நான் டபுள் ஒன்று இருந்துட்டு டைலாக் பேசுறியா நீ? நான் பண்ணி வைப்போம். டேய் யாருகிட்ட பேசுற? தூக்கி போட்டு மீச்சிருவேன். அமைதியா இருங்க. அவன் தான் சொல்றேன். சொன்னா கேளுங்க. சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். போங்க சார். போங்க, விட மாட்டேன்டா. சார் 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 சொல்றத கேளுங்க சார். சார் பிரசாதம் மாறி போச்சு சார். ஏய் இதெல்லாம் ஏன்டா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க? மாமா இப்ப என்னத்துக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம செஞ்ச பிரசாதம் இங்கதான் இருக்குது, அது யாரும் சாப்பிடல. ஒருவேளை இதை சாப்பிட்டு இருந்தா? அதான் சாப்பிடல மாமா. ஆனா ஒண்ணு மாமா, நாங்கெல்லாம் தீ மிதிக்கிறது அலகு குத்துறதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். முருகன் நம்ம கண்ணில் பட்டதே இல்லை. ஆனா உங்க மேட்டர்ல அங்க யாருக்கும் பள்ளியில் போட விடாம யாரையும் துண்ண விடாம செஞ்சாரு பாருங்க மாமா. முருகரு சூப்பர் மாமா. நீங்க எதை நினைச்சுன்னு இருக்காம முருகிட்ட பேசிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் இதை குழி தோண்டி போஸ்ட் வந்துடுறேன். இப்போ அப்பனே முருகா, காப்பாத்தி விட்டுட்டப்பா. நீ என்ன மட்டும் காப்பாத்தல, அந்த பிரசாதத்தை சாப்பிட இருந்த அத்தனை பேரையும் காப்பாத்தி விட்டுருக்க. நான் கேட்டு எனக்காக பல விஷயங்களை பண்ற. நான் கேட்காமலும் சில விஷயங்களை எனக்காக பண்ற. பதட்டத்துல நீ ஒரு காக்கும் தெய்வங்கிறதையே நான் மறந்து போயிட்டேன். அந்த ஆளுகிட்ட முட்டாள்தனமா நான் சண்டை வேற போட்டுட்டேன். உன்னோட சன்னதியில நீயே இப்படி ஒரு சம்பவத்தை நடக்க விட்டுருவியா என்ன? மனுஷனை மீறின ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அத உன் உருவத்துல நான் பாக்குறேன். ஒவ்வொரு தடவையும் நீ அத நிரூபிச்சு காட்டிக்கிட்டே இருக்கிற. என்னை சுத்தி இருக்கிறவங்க கைவிட்டாலும், ஏன் என்னைய நானே கைவிட்டாலும், நீ என்ன எப்பவுமே கைவிட்டதில்லை முருகா. நீதான் என்னோட நம்பிக்கை, நீதான் என்னோட சக்தி, நீதான் எனக்கு எல்லாமே முருகா. ஒரு பக்தனா தெய்வத்துக்கு என்ன திருப்பி செய்யணும்னு எனக்கு தெரியல. உனக்கு உண்மையா என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் நான் உனக்கு செலுத்துற நன்றியா இருக்க முடியும். இதே போல எப்பவும் என்னை கைவிடாம நீதான் என்னை வழிநடத்தணும் முருகா.
என்ன வழக்கமா மாமன் மருமகனை மடியில போட்டு கொஞ்சிட்டு இருப்பான், இன்னைக்கு என்ன போட்டு பொழந்துட்டு இருக்கான்? ஒன்னும் புரியலையே. மாமா உங்களை நம்பிதான் மாமா நான் உங்க பின்னாடியே வந்து நிக்கிறேன். நீங்க சொல்றத கேட்டு நிக்கிறேன். இதுக்கும் நீங்களே ஏதாவது வழி சொல்லுவீங்கன்னு தான் உங்களை கேட்டு நிக்கிறேன். டேய், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான்டா என் பின்னாடியே வந்துகிட்டு இருப்ப? நானும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உனக்கு சோத்தை பிசைஞ்சு ஊட்டி விட்டுக்கிட்டே இருப்பேன்? ஒரு நாளைக்கு நான் போய் சேர்ந்துட்டா அப்புறம் என்ன பண்ணுவேன்? மாமா என்னம்மா பேசுறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. இந்த பாரு, எனக்கு இந்த ஹோட்டல் மேட்ரு, கணக்கு வழக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு டைம் கிடையாது. அப்படியே உனக்கு யாருக்கிட்டயாவது போய் சொல்லணும்னா தோ அவன் நாள் முழுக்க வெட்டியா வீட்டுல தான் இருக்கிறான். நீ அவன்கிட்டயே போய் சொல்லு. என்னத்துக்கு தேவலாம என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? டேய், நீ தான் வேலை எதுவும் பண்ணல, சும்மா தானே இருக்க. உன்னால முடிஞ்சா உன் ஹோட்டலை பாத்துக்க, இல்லன்னா எப்படியோ போ. இந்த பாரு, என் முன்னாடி இப்படி சும்மா சும்மா வந்து நிக்காத. சாரி மாமா. பரவாயில்ல உமா. ஓ, இதான் மாஸ்டர் பிளானா? அதை எத்தனை வாட்டி நீ புரட்டி புரட்டி பார்த்தாலும், எந்த பக்கம் வச்சு பார்த்தாலும் அதுல இருக்கிற எதுவும் உனக்கு புரிய போறது இல்ல. அப்புறம் எதுக்கு பரீட்சைக்கு படிக்கிறோம்னாட்டும் அதை திரும்ப திரும்ப இப்படி பார்த்துட்டு இருக்க? இந்த பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நானே ஏற்கனவே டென்ஷன் ஆகுறேன், போயிடு. நீ எப்பயுமே இப்படிதான், தொட்டதுக்கெல்லாம் அடுத்தவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருப்ப. இப்ப பாரு, எங்க அப்பாவே உன்னை துரத்தி அடிச்சிட்டாரு. இந்த பாரு, மாமா என்ன தொத்தி அடிப்பாரு, அத்தை கேட்க நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போ. அதான் ஹோட்டல் பிரச்சனைய நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டாருல்ல, போய் ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதானே? ஐயா, அது தெரிஞ்சா நான் பார்க்க மாட்டேனா? என்ன பண்றது, யாரை போய் பாக்குதுன்னு ஒண்ணும் தெரியல. உனக்கு தான் 2 வருஷம் ஃபீஸ் கட்டினேன், என்னாச்சு? உன்னால 10 பைசா பிரயோஜனம் இல்ல. ஏய், இப்ப என்னடா? நீ எனக்கு ஃபீஸ் கட்டின, அதுக்கு பதிலா நானும் உனக்கு ஏதாவது பண்ணி தொலைக்கணும், அதானே? அம்மா தாயே, ஒன்னும் பண்ண வேணாம், என் காசை திருப்பி கொடு. அதெல்லாம் என்னால தர முடியாது. அப்புறம் வேற என்ன கேட்ட? மலர் அவனை மதிக்க மாட்டான்னு தானே சொன்னேன். வெளியே போய் பாரு, மலர் அவனை மதிக்கிறாளா இல்லையான்னு உனக்கே தெரியும். அதுக்கு பதிலா இந்த கேஸ வேணா நான் எடுத்துக்கிறேன். 6 பாடத்துல ஃபெயில் ஆகி மாமா கிட்ட அவனை அடி வாங்கின நீ கேஸ் எடுக்க போறியா? மலரே, நானே சீரியஸ் ஆகுறேன், ஜோக் பண்ணிட்டு இருக்காத. நான்டா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கொடு. ஏய் குர்ரி, ஏய் கொடுன்னு சொல்றல. மலரே, இன்னும் அதே சிண்டி அச்சுனுகிற ஆள சும்மா தூங்குது. ஏய், நான் அட்வொகேட், நீ என் கிளையண்ட். நமக்குள்ள அது மட்டும் தான் டீலிங், வேற எந்த டீலிங்கும் கிடையாது, புரியுதா? எங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. நீங்க டீலிங்க பாருங்க வக்கீலம்மா. ஏய், எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கு பாண்டி. பின்ன எதை வச்சு ஹோட்டலுக்கு சீல் வச்சாங்க?
எதை வச்சு அந்த பெரியவரோட பையன் உன் மேல கேஸ் கொடுத்தாரு? வக்கீல்னா கோர்ட்ல போய் எல்லா கேள்வியும் கேட்கணும். இங்க உட்காந்து என்னோட கேள்வி கேட்க கூடாது. புரியுதா? முதல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் ஒரு ஈஸிய போட்டு இதுல வேற என்னென்ன வில்லங்கம் இருக்குன்னு முதல்ல பாக்கணும். பாத்துருவோம். சரி, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு. நீ தான் இப்போ ஃபீஸ் வேணானா? இது கன்வென்ஸ். அப்படின்னா? டேய், இது கூட உனக்கு தெரியாது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகணும்ல, அதுக்கு கால் டாக்ஸிக்கு பணம் வேணும். ஓ, ஏன் வக்கீலம்மா கார்ல தான் போவீங்களோ? என் கூட வா. 50 ரூபாய்க்கு பைக்ல பெட்ரோல போட்டா நானே கொண்டு போய் விட்டுருவேன். வாங்க. சும்மா கொடுங்க. ஏய், அங்கங்க இந்த சடன் பிரேக் அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. எனக்கு சுத்தமா பிடிக்காது. அறிவு இருக்கா கொஞ்சமாது? இந்த மாதிரி பிரேக் அடிக்க வேணாம்னு சொன்னேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப திமிருடா. போட்டேன்னு வச்சுக்கோணும். தள்ளி உட்காரு முதல்ல. மலரே, நீ தான் என் மேல ஓட்டுனுங்கிற. நீ தான் பின்னாடி தள்ளி உட்காரணும். போலாமா? போ. ஏண்டா, என்னமோ என்னை எதிர்த்து இந்த கேஸ்ல வாதாட யாராவது சீனியர் வக்கீல் கிட்ட போயிருப்பேன்னு பார்த்தா பால்வாடியில படிக்கிற புள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க. இது வாதாடி கிழிச்சாப்புலதான். நீ தப்பான ஆளுன்னு குடும்பத்துல முதல்ல கண்டுபிடிச்சதே நானும் பாண்டியும் தான். உனக்கு எனக்கும் நடுவுல இன்னும் தீர்த்துக்க வேண்டிய கணக்கு நிறையவே இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போ மறுபடியும் ஒரு வட்டம் அடிச்ச மாதிரி உன்னை மறுபடியும் என் முன்னால கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இனிதான் அடுத்த ரவுண்ட் ஆட்டம் ஆரம்பம். சிறப்பான சம்பவம் எல்லாம் இனிமேதான் இருக்கு. உன் அப்பனாலேயே என்ன ஒண்ணு கிழிக்க முடியல. நீங்களாம் எனக்கு ஒரு கொசு மாதிரி நசுக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். உன் மானம் எப்படி போகுதுன்னு மட்டும் இன்னைக்கு உள்ள வந்து பாரு. தயவு செஞ்சு நீங்க அதை என்னன்னு பார்த்து பண்ணிவிடுங்க ஐயா. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, அவர் சொல்ற அளவுக்கு அவர் ஒன்னும் நேர்மையான யோகியமான ஆள் கிடையாது. இந்த பெரியவர் நடத்திட்டு வந்த ஹோட்டலை வலுக்கட்டாயமா புடுங்கி சொந்த அப்பா அம்மாவையே அதுல இருந்து வெளியே துரத்தி விட்டுருக்காரு. அந்த வயசானவங்க 2 பேருமே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நடு ரோட்ல நிக்க வேண்டிய சூழ்நிலை. அதனாலதான் என்னோட கட்சிக்காரர் மார்க்கண்டேயனும் அவரோட மருமகன் பாண்டியும் அந்த ஹோட்டல மறுபடியும் அவர்கிட்ட இருந்து மீட்டு இந்த பெரியவர்கிட்டயே ஒப்படைச்சாங்க. அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே பிள்ளைங்களால கைவிடப்பட்ட வயசானவங்க. அந்த ஹோட்டல்ல நல்லபடியா நடத்துறதுக்காகவும் அந்த ஹோட்டல பொறுப்பா பாத்துப்பாங்கன்னு நம்பிக்கை வச்சதுனாலயும் இந்த பெரியவரு அந்த மொத்த ஹோட்டலையுமே பாண்டியோட பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அவரு சுயமா சம்பாதிச்ச அந்த ஹோட்டல யாருக்கு வேணாலும் எழுதி தர உரிமை அவருக்கு இருக்கு. அவர் சுயநினைவோட பாண்டிக்கு எழுதி தந்திருக்காரு. அதுக்குண்டான மொத்த ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு.
சொல்றத நம்பாதீங்க. நான் தான் அவரோட மகன், வாரிசு எல்லாமே. இத அவரும் மறுக்க முடியாது. எங்க அம்மாவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஹோட்டல் எனக்கு தான் சொந்தம்னு எங்க அப்பா எழுதி கொடுத்திருக்காரு. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க சார். ஐயா, அவர் தர எதுவுமே இவர் எழுதி கொடுத்தது இல்லைங்க. எல்லாமே போகஸ் பேப்பர்ஸ், ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ். ஆமாங்கய்யா, அவன் சொல்ற மாதிரி நான் எதுவுமே எழுதி கொடுக்கல. கடைசியா நடந்த பிரச்சனையில அந்த ஹோட்டல் அவன் பேர்ல இல்லைன்றத அவனே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். நீங்க தான் இந்த பிரச்சனையை நியாயமா சாதகமா தீர்த்து வைக்கணும் ஐயா. அது ஃபோர்ஜரியோ ஃபோக்கஸோ டாக்குமெண்ட்னு ஒன்றை அவங்க சைடில் இருந்து கொடுத்துருக்காங்க. என்னம்மா, எவிடன்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? 10 நிமிஷத்துல பண்ணிருக்க முடியாதுதான். இருந்தாலும் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டாகணும்ல. ஐயா, ஆதாரம் வந்துருச்சுங்க ஐயா. அப்படியா? ஆதாரம் இருக்கா? இருக்குங்க ஐயா. கொடுங்க பாத்துருவோம். சம்பந்தி, அதெல்லாம் எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுறா. யோ, அதை எடுத்து குடியா. என்ன பாண்டே, ஆச்சரியமா இருக்கா? இது புதுசெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தொலைச்ச அதே டாக்குமெண்ட்ஸ். போய் வாங்கிட்டு வாங்க. புரியா? இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஹோட்டலை பெரியவர் மாணிக்கவாசகம் சுயமாக சம்பாதித்து அவர் சுய நினைவுடன் பாண்டிக்கு எழுதி கொடுத்திருப்பதால் ஹோட்டலும் அதை சுற்றியுள்ள பத்திரத்தில் பதியப்பட்டுள்ள இடமும் பாண்டிக்கு சொந்தம் என இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. உமா, அவ வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பிட்டா. தீர்ப்பு சொல்லி முடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ இன்னும் கிளம்பலையா? அதானே, உன் வீட்டாண்ட சாமான் எல்லாம் வெளியே கிடைக்குது. நேரத்தோட போய் எத்த வீட்டாவல என் பொண்ணு உன் பக்கம் இருக்காடு தானே இந்த ஆட்டம் ஆடுற. இந்த பாரு, நான் யாரையும் வெளியே போய் என் பக்கம் சேர்த்துக்கிட்டது கிடையாது. நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவங்க நல்லவங்க பக்கம் தான் இருப்பாங்க. இதோட முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காத. ஒன்னையும் இவனையும் சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. இதெல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஒரு சேஞ்சுக்கு நான் சொல்றத நீ கேட்டுட்டு போ. சொல்லுமாமா. இவ்வளவு நாளா நீயா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த. நான் உன்னை தடுத்து டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். நீ பட்டு திருந்துவ, கெட்டு திருந்துவ, கேட்டு திருந்துவன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது நடக்கிற மாதிரி தெரியல. எரும மாட்டு வயசாச்சு, இனியும் நீ திருந்துற மாதிரி தெரியல. அதனாலதான் இனி என்னோட ஆட்டத்தை வேற மாதிரி ஆடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி உங்ககிட்ட எல்லாம் டிஃபென்ஸ்ங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை.
ஏறி அடிக்கிற அஃபென்ஸ் ஆட்டம் தான். என்னையா மிரட்டி பாக்குறியா? ஐயோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சம்பந்தி. அஃபென்ஸ்னா தெரியும்ல. அடுத்த அடி நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதை விட 10 மடங்கா யோசிச்சு உன்னை அடிக்கிறது. அடி எங்கிருந்து வரும்னே தெரியாது, ஆனா விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு அடி வாங்கி எந்திக்கிறதுக்கு முன்னாடி 10 அடி விழுந்திருக்கும். ஆஃப்டர் ஆல் நீ எல்லாம் ஒரு அன்னக்காவடி பைய. நீயே இவ்வளவு பண்ணணும்னு நினைச்சன்னா ஆள் பலம், பணபலம், அரசியல் செல்வாக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கன்னா எவ்வளவு பண்ணுவேன். அதெல்லாம் வச்சு நீ 1/2 டஜன் டங் கிளீனர் வேணா வாங்கி வச்சுக்கலாம். என்னெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. இந்த தடவை உன் வீட்டுல இழவு விட வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை மிஸ்ஸே ஆகாது. நீ அழுவ அழுவ. நீ சாகுற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்க மாதிரி பெருசா பண்றடா. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நீ என்ன தேடி வரவே வேண்டாம். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் முன்னாடி வந்து நிப்பண்டா, எம்ம மாதிரி. என் குடும்பத்துல இருக்கிறவங்களோட நிழலை நீ தொடணும்னு நினைச்சா கூட அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உன்னால முடியாது. ஐயா மாமா, நான் நீங்க உங்க ரேஞ்சுக்கு முன்னாடெல்லாம் போய் இவ்வளவு நேரம் பேசிக்கிறீங்க. ஐயோ, அந்த 10,000 ரூபாய் நோட்டு எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். டேய் சீக்கிரம் குடுடோ. என்ன? ஒண்ணு இல்லையே. ஒன்னும் இல்லன்னா? சும்மாதான். சும்மாண்ணா? ஒண்ணு இல்ல. டேய், ஐயோ, உனக்கு டைம் பாஸ்க்கு நான் தான் கிடைச்சேனா? மலரே, என்ன? வக்கீல் ஃபீஸ் ஒண்ணு இருக்குல்ல? வழக்கம் போல இன்னைக்கும் நான் சொதப்பிட்டேன். எனக்கு எதுக்கு ஃபீஸ் எல்லாம்? யாரோ ஆளை வச்சு அந்த தனிகாச்சலும் டாக்குமெண்ட தூக்கிட்டான். அதுக்கு நீ என்ன மலர் பண்ணுவ? ஆனா அந்த தூணு ஆளு மட்டும் நண்டா கச்சான் அப்படியே 2ஆ போந்துருவேன். கடைசியில அப்பா வந்து தானே எல்லாமே சரியாச்சு. இப்ப மாமாவை எடுத்துக்கோ. அதே டாக்குமெண்ட வச்சுதானே மடங்கினா போல. அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணது நீ தானே? ஆமா, நீ இப்ப எதுக்கு புதுசா இதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன லவ்வா? அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வக்கீலு, நான் கிளைண்ட், சரியா? நீ எனக்காக வந்து கேஸ் எல்லாம் ஜெயிச்சு ஊத்துக்கிற, நான் உன்னாண்ட ஃபீஸ் கொடுக்க வந்திருக்கேன். அவ்வளவுதான் மேட்ரு. ஐயோ, கவரை கொடுத்தமா போனமான்னு இல்லாம எதுக்கு வளவளான்னு பேசிக்கிட்டு அந்த 10,000. சரி, கொடுத்துட்டு போ. நீண்டா ஃபீஸ் நான் எவ்வளவுன்னு சொல்லவே இல்லையா? ஐயோ, கம்பிக்குள்ள பாய வேண்டிய கரண்ட் கண்ணுக்குள்ள பாயுதே, என்ன பண்றது? மலரே, உனக்கு என்ன வேணுமோ கேளு. கேக்குறதுக்கு எதுவும் இல்ல. உன்னால இப்போ என்ன முடியுமோ அத மட்டும் கொடு. அப்போ கொடுத்தலாமா? கொடுத்தாலும் வாங்கிப்பியா? என்ன இவன் வேற எதையோ கணக்கு பண்றானே. என்னன்னு பாப்போம். இப்ப தரப்போறியா இல்லையா? குடி. இந்தா, உன்னோட ஃபீஸ் இதுல தான் இருக்குது. 10,000 கவர பிரி. என்னடா 5-10 கொடுத்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஐயா இல்ல மலரே, இதுல வேறதோ ஒரு பெரிய ஐட்டம் இருக்குது, பிடிச்சு பாரு. சீக்கிரம் பாருமா. என்ன? என்னன்னா? ஒண்ணுமே இல்ல உள்ள. நல்லா உள்ள பாரு.